நற்கருணை நாதரே, உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்ததற்காக நன்றி கூறுகின்றோம். நல்லதொரு குடும்பத்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்பின் இறைவா, இதோ உம்மோடு நாங்கள் செலவழிக்கின்ற இந்த ஒரு சில மணித்துளிகள் எங்கள் ஆன்ம நலனுக்காகவும், எங்கள் ஆன்மா எப்பொழுதும் உம்மை தேடி வருகின்ற நேரமாகவும் இந்நேரம் அமைய எங்களை ஆசிர்வதித்து உமது ஆவியானவரால் எங்களை வழிநடத்தும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இணைந்து உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் இறைவனே, ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே, ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் இறைவனே, ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே, ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே, ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே, இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் கருணை இறைவனே, ஆராதிக்கின்றேன். மீட்பளிக்கும் இறைவனே, ஆராதிக்கின்றேன். நற்கருணை இறைவனே, ஆராதிக்கின்றேன். மீட்பளிக்கும் இறைவனே, ஆராதிக்கின்றேன். மன்னிக்கும் இறைவனே, ஆராதிக்கின்றேன். மன்னிக்கும் இறைவனே, ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன்.
அப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 3 இறைவாக்கியங்கள் 31 முதல் 35 வரை. அப்பொழுது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வர சொல்லி ஆள் அனுப்பினார்கள். அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது. அதோ உம் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவர்களிடம் சொன்னார்கள். அவர் அவர்களை பார்த்து, என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து, இதோ என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நல்ல ஆயனாகிய இறைவா, நாங்கள் இப்பொழுது கேட்ட இது நற்செய்தியின் வழியாக நீர் ஒரு புதிய குடும்ப உறவை அறிமுகப்படுத்துவதை நாங்கள் அறிந்து கொள்கின்றோம். யார் ஒருவர் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுகிறார்களோ அவர்களே என் தாயும் என் சகோதரரும் என் சகோதரிகளும் ஆவார் என்று நீர் உரைத்த செய்தியை நாங்கள் கேட்டபொழுது எங்களுக்குள் மகிழ்ச்சியை தருகின்றது. நாங்கள் உம்முடைய தாயாக சகோதரராக சகோதரிகளாக இருக்கின்றோம் என்பதை எண்ணி பார்த்து எங்கள் மனம் பூரிப்படைகின்றது. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசுவை பார்க்க அவருடைய தாய் மரியாவும் அவருடைய சகோதரர்களும் வருகின்றார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இச்செய்தியை கேட்டு, யார் என் தாய் யார் என் சகோதரர் என்று சொல்லி உறவுகளை மேம்படுத்துவதற்காக, உறவுகளின் உன்னதத்தை நமக்கு விளக்குவதற்காக ஆண்டவர் இன்றைய நற்செய்தியிலே கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற அனைவருமே என் தாயும் சகோதரரும் சகோதரிகளும் ஆவார் என்று உரைக்கின்றார். ஒரு சில நேரங்களில் ஆண்டவர் சொன்ன இவ்வார்த்தையை தியானிக்கின்ற பொழுது அவர் தன் தாயையோ தன் சகோதரரையோ ஒதுக்கி வைத்துவிட்டு பேசவில்லை. மாறாக இயேசுவின் முக்கியமான ஒரு கருத்தை நாம் பார்க்க வேண்டும். ஒரு புதிய வகையான குடும்பத்தை
ஆண்டவர் இயேசு அறிமுகப்படுத்துகின்றார். இரத்த உறவுகளை விட ஆழமான ஆன்மீக உறவுகளை அது உள்ளடக்கியது. இயேசு கடவுளின் திட்டப்படி செயல்படுகின்றவர்களை தன்னுடைய உறவுகளாக ஏற்றுக்கொள்கின்றார். கடவுளின் விருப்பத்தை யார் செய்கின்றார்களோ அவர்கள் அனைவருமே அக்குடும்பத்தின் உறுப்பினர்களாக மாறுகின்றோம். நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பார்ப்போம். நானும் நீங்களும் ஆண்டவர் சொன்ன அந்த உறவு நிலைக்கு தகுதியுள்ளவர்களா என்பதை, எப்படி கடவுளின் திருவுளத்திற்கேற்ப வாழ்வது என்பதை சிந்திக்கின்ற பொழுது நமது இயேசு கிறிஸ்துவின் தாயும் நமது தாயுமான அன்னை மரியாள் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். கடவுள் இவ்வுலகிலே தன் மகனை பிறக்கச் செய்ய ஒரு பெண்மணியாக அன்னை மரியாவை தேர்ந்தெடுத்த பொழுது, வானதூதரை அவர் அனுப்பிய பொழுது, இதோ உன் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி தம்மையே தாழ்த்தி இறைவனிடம் ஒப்படைத்தது கடவுளுக்கு திருவுளம் கொண்ட ஒரு மகளாக அன்னை மரியாள் மாறியதை நாம் ஒவ்வொருவருக்கும் எடுத்து காட்டுகின்றது. ஆக கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கின்ற ஒவ்வொரு செயலையும் அவர் திட்டப்படி நாம் ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற பொழுது நாமும் கடவுளோடு ஒன்றிணைக்கப்படுகின்றோம், கடவுளின் குடும்பமாகின்றோம். இன்றைய நற்செய்தியிலும் கூட இயேசு தன்னை சுற்றியிருந்த கூட்டத்தை தமது குடும்பமாக அடையாளப்படுத்துகின்றார். இது நமது தாய் திரு அவையை முக்கியத்துவப்படுத்தி பேசுவதை காண்பிக்கின்றது. விசுவாசிகள் அனைவருமே ஒருவரையொருவர் குடும்பமாக கருதி ஒருவருக்கொருவர் ஆதரவளித்து கடவுளின் திருவுளப்படி வாழ வேண்டும் என்பதுதான் அந்த ஒரு எண்ணம். நமது கத்தோலிக்க திரு அவையினுடைய உறுப்பினர்கள் அனைவருமே ஒரே குடும்பமாகத்தான் இருக்கின்றோம் என்பதை இன்றைய இந்த நற்செய்தி நமக்கு வெளிப்படுத்துகின்றது. மேலுமாக உலகளாகிய குடும்பத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே வெளிப்படுத்துகின்றார். ஒரு குறிப்பிட்ட இனத்தையோ அல்லது குழுவையோ சார்ந்ததல்ல, மாறாக கடவுளின் திட்டப்படி வாழும் அனைவரும் இதற்கு உள்ளடங்கியவர்களே என்பதை நமக்கு உணர்த்துகின்றது. அன்புக்குரியவர்களே, இன்று நாம் கேட்ட இந்த நற்செய்தி வசனம் நம் ஒவ்வொருவருக்குமே ஒரு சவாலை முன்வைக்கின்றது. நாம் இரத்த உறவுகளை மட்டுமே மதிக்கின்றோமா, அல்லது நம்மோடு வாழ்கின்ற கடவுளின் திருவுளப்படி வாழும் அனைவரையும் குடும்பமாக கருதுகின்றோமா? நாம் உண்மையான கிறிஸ்துவ குடும்பத்தில் ஒரு பகுதியாக இருக்கின்றோமா என்பதை சிந்தித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இயேசு கடவுளின் விருப்பப்படி நடப்பவர்களே அவருக்கு உண்மையான உறவுகள் என்று சொல்கின்றார். இது இரத்த உறவுகளை விட ஆன்மீக உறவுகளின் முக்கியத்துவம் என்பதை நாம் உணர்வோம். கடவுளின் திருவுளப்படி நாம் வாழ முயற்சி செய்து உண்மையான கிறிஸ்தவ குடும்பத்தின் அடையாளமாக மாறுவோம். அத்திட்டத்தின்படி
வாழ்கின்ற அனைவரையும் நம்முடைய உறவுகளாக ஏற்றுக்கொண்டு இறைவனுக்கு நம்மையே ஒப்புக்கொடுத்து அவரில் அவரோடு அவருக்காக உறவாடுவோம், என்றும் அவரில் கலந்திடுவோம். ஆமென். நாயனாம் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் நாயனாம் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே, என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே, என்றும் இன்பம் ஆஹா, என்றும் இன்பம் ஆஹா, என்றென்றும் இன்பம் அல்லவா? நாயனாம் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னோடவர் நடந்திடும் போதினிலே எங்கே இருள் படர்ந்திடும் பாதையிலே, என்னோடவர் நடந்திடும் போதினிலே எங்கே இருள் படர்ந்திடும் பாதையிலே, எங்கும் மொழி ஆஹா, எங்கும் மொழி ஆஹா, எங்கெங்கும் மொழி அல்லவா? நாயனாம் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? நாயனாம் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? ஒரு சில மணித்துளிகள் அமைதியாக நமது தேவைகளுக்காக இறைவனிடம் மன்றாடுவோம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். வானி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமேலாம் கண்ணலத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. அனைவரும் தலைவணங்கி இறைவனின் ஆசீரை பெறுவோம்.